பார்க்குறதெல்லாம் வந்து நெல் பயிரிட்டு நெல்லெல்லாம் கதிர்கள்லாம் மூழ்குனா வயலை பார்க்குறோம். அதுக்கடுத்து இப்போ நம்ம இந்த பார்க்குறது வந்து இதே வந்து முல்லை பெரியாறு தண்ணி போது பார்த்தீங்களா, இதே முல்லை பெரியாறு. அந்த முல்லை பெரியாறு தண்ணி அதுக்கடுத்து வந்து இது குடிநீர் போகிற தொட்டி டேங்க்கு, அதுக்கடுத்து இப்போ வந்து அதை கடந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்து இங்கே தண்ணி வந்து வந்திருக்கு. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த முல்லை பெரியாருக்கு போகிற பாதையிலையும் தண்ணி. இப்போ இதே வந்து ஒரு பெரிய வந்து ஆறு போல் ஆயிடுச்சு. இது வந்து பாதை, இது பாதை, அது வந்து சுடுகாடு. எதிர்கள்லாம் வந்து எப்படி வந்து அந்த தண்ணியில் வந்து மிஞ்சிருக்குன்னு பார்த்துங்க. டியூல் டென்னிஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2 தினங்களுக்கு முன்பு வந்து நம்ம வந்து அந்த முல்லை பெரியாறில் வந்து அந்த இடத்துல வந்து இப்போ வந்து மூங்கில் வந்து அந்த முனீஸ்வரன் கோயிலேருந்து இந்த சைடு வந்து சாஞ்சிருக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோ போட்டு அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இயற்கை விஷயத்தை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம பொதுப்பணித்துறையோ தமிழக அரசோ மாவட்ட நிர்வாகமோ இந்த வெள்ளம் பாதிக்கக்கூடிய ஏரியாவில் பேரிடர் மீட்பு குழு அமைச்சு எந்தெந்த இடத்துல வந்து பாதிப்பு இருக்குது, அந்த பாதிப்புகள்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன வேலைன்னு சொல்லி பார்த்துட்டோம். மற்றபடி வந்து பெரிய வந்து விபத்துகளவோ இந்த மாதிரி வந்து விளைநிலங்கள் சேதங்களவோ வந்து தடுத்துருக்கலாம்ன்றதே வந்து பொதுமக்களோட கோரிக்கை. இப்போ வந்து பாருங்கள், அந்த ஆறு போயிட்டு ஆறோட தடுப்புகள் ஆக்கிரமிப்புகள் அந்த இடையில வந்து இருந்ததெல்லாம் வந்து நம்ம வந்து சரி பண்ணாதனால இப்போ பாருங்கள், நெற்கதிரோடத்துக்கு இந்த வயல் இவ்வளோ தூரம் இருக்குது. இங்கே வர்றதுக்கே எத்தனை ஆயிரம் கண்ணாடி தண்ணின்றது தெரியும். இப்போ இது பூராமே வந்து வயலை அந்த நெற்கதிர்களை முங்கி தண்ணி அந்த முல்லை பெரியாருக்கு அடுத்து போகுது. அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து ஆற்றுக்கு போகிற வந்து பாதை. இவர் வந்து அண்ணே இங்கே நேரம் போகிறீங்களா? இல்லை இது வந்து கதிரை வந்து நடவு செய்து கதிர் அறுக்கும் தருவாயில் உள்ளது, அதாவது அறுவடைக்கு தயாரான பயிர்கள் தான் வந்து இப்போ சேதமாக இருக்குது. இது விவசாயிகளுக்கு பாதிப்பு. அரசாங்கம் வந்து இந்த பேரிடர் மீட்பு இதிலிருந்து ஏதாவது வந்து உதவி செஞ்சால் அந்த விவசாயிகளுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு நல்லது இருக்கும். தொடர்ந்து அவங்க விவசாயம் செய்யலாம், இல்லாட்டி வந்து இதிலே வந்து பாதிப்பாயிருவாங்க. அந்த பாலத்துக்கு அடியில் வந்து சலவை தொழிலாளர்கள் வந்து கோயில் வச்சு அதில் வந்து தங்களுடைய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து இப்போ வந்து ஃபுல்லாக வந்து அந்த வெள்ளத்தில் வந்து
வணக்கம். இப்போ நம்ம வந்து முல்லை பெரியாறில் வந்து சின்னநூர்லேருந்து உத்தமாலயத்துக்குள்ளே ஊருக்குள்ள நுழையிற இடத்துல பாலத்தில் நிற்கிறோம். இந்த நம்ம நிற்கிற பாலம் வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து கட்டி முடிக்கப்பட்ட பாலம். 115 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் வந்து உறுதித்தன்மையாக இருக்குது. அதில் எந்த மாற்றம் இல்லை. இப்போ வந்து இந்த பாலம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலத்தோட ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால இந்த போக்குவரத்தோ இல்லை யாருமே வந்து போடுறதோ கல்வியில் போடுறதுக்கே வந்து இந்த பாலம் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது இந்த உயரம். அதனால வந்து அரசு மாவட்ட ஆட்சித்துறையும் பொதுப்பணித்துறையும் நடவடிக்கை எடுத்து இந்த ஒரு கம்பி பாலம் இல்லாட்டிக்கான ஒரு தடுப்பு ஏதாவது போடுறதுன்னு சொல்லி டியூல் டேனி சார்பாக வந்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உத்தமாலயம் தனி தொட்டியில் இருக்கேன். பாலத்தை போட்டு போய் சொன்னாங்க, அதை பார்க்க வந்தேன். இது வந்து நடந்து போகும்போது ஆபத்தாங்க. இந்த சைடு வடக்கு சைடு மட்டும் அந்த தெற்கு சைடில் பூப்பாலத்தில் போட்டு சொன்னாங்க. இல்லை வடக்கு சைட்லையும் கோயிரமாக கட்டினாங்கன்னா நின்று பார்க்குறதுக்கும் மழை காலத்தில் தண்ணி ஆபத்து பார்க்குறதுக்கு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நான் இப்படி எத்தி பார்க்கும்போது சப்போஸ் என் கால் எனக்கே ஒரு தடுமாற்றம் வந்துச்சு, நான் கீழே வந்து அது தண்ணிக்குள்ளே விழுவேன். அதாவது வந்து எட்டி பார்க்குறவங்களுக்கே ஒரு கிருப்பு வந்துச்சுன்னா எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். ரைட்டு, தண்ணியை பார்க்குறதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். நன்றி 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 நன்றி. எல்லாருமே வந்து அன்றாட பயன்படுத்துறத வந்து தண்ணியை பார்த்துருக்கோம். அந்த தண்ணியை பார்த்துட்டு அது வந்து ஒட்டுமொத்தமாக மழை வெள்ளமாக பார்க்குறதுக்கு பொதுமக்கள்லாம் வந்து ஆரவாரமாக தங்களுடைய குழந்தைகள்லாம் கூப்பிட்டு ஒன்றா வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நிகழ்வை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்துக்கிட்டு இருக்கிறது முல்லை பெரியாறில் புது பாலம், அதாவது புது பைபாஸ் கட்டின இடத்துலேருந்து அந்த பிரிட்ஜிலேருந்து இந்த பக்கத்தில் வந்து பழைய கார்களை வாங்கி விற்கும் தொழில் செய்து வரும் ஒர்க் ஷாப்பு இருக்குது. அந்த ஒர்க் ஷாப்புக்குள்ளதே இப்போ ஒர்க் ஷாப்புக்குள்ளே வந்து இப்போ நம்ம பார்க்குற இந்த இடமெல்லாம் தண்ணி வந்துடுச்சு. இதிலேருந்தெல்லாம் வந்து சில கார்கள்லாம் இழுத்துட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து அதோட உரிமையாளர் வந்து நமக்கு வந்து சொன்னால் மட்டும்தான் தகவல் தெரியும். இப்போ இந்த புதிய இது வந்து தண்ணி குடிநீர் பைப்புக்கான வழி. இப்போ இதில் வந்து நம்ம அதில் அடைபட்டு கிடக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த மூங்கி மரமெல்லாம் வந்து அடைபட்டு கிடக்கு. இந்த மூங்கி மரமெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து அந்த முனீஸ்வரன் கோயிலேருந்து இந்த சைடு முடிச்சதுன்னு நம்ம ஏற்கனவே வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிஎல் டெலிஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுமாதிரி வந்து தடுப்புகள் வந்து அதை அடைக்கும் போது இதை பெருகிட்டே வந்து இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த மாதிரி வந்து ஒரு கழிவுகள் ஒரு மழை காலம் பேரிடர் மீட்பு வரப்போகுதுன்னா அதுக்கான ஆக்கிரமிப்புகளை முன்னெச்சரிக்கையாக அகற்றினா ஒரு ரொம்ப விபத்து இல்லாமல் இருக்குன்றதை டிஎல் டெல்லி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.